ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போது ரீசெண்ட் டேஸாக ஒரு டாபிக் வந்துட்டு நிறைய பேசு பொருளாக மக்கள் மத்தியிலையும் நிறைய நியூஸ் சேனல்லையும் போயிட்டுருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ வந்துட்டு நகை கடனில் கொண்டு வந்திருக்கக்கூடிய சில மாற்றங்கள் தான். பட் இது இப்போ நடைமுறை கிடையாது. கனரா பேங்க்கில் ஒரு 5 மந்த்ஸ் பிஃபோரே இந்த ப்ராசஸ் ரன் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்னும் ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்பிஐ மந்த்லி இஎம்ஐ பேஸில் நீங்கள் நகைக்கடன் கட்டலாம் அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்திருக்குன்னு கொடுத்துருந்தாங்க. பட் இன்னும் அது நடைமுறைக்கு வரல. இப்படி ஒரு நியூஸ் இருக்குது, இப்படி வரலாம் அப்படிங்கிற நியூஸ் இருக்குது. ஸோ நிறையா ஆர்பிஐ சேஞ்சஸ் பண்ணின ரூல்ஸில் நிறையா விஷயங்கள் இருந்தாலும், இப்போ இந்த பர்டிகுலர் டாபிக் மட்டும் பேசு பொருளாக மாறி இருக்கு. காரணம் என்னென்னா, மிடில் கிளாஸ் நிறைய பீப்புள் ஒரு கம்மியான இன்ட்ரெஸ்ட்டில் கிடைக்குது அப்படிங்கிற ரீசன்னால நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிறதுனாலையும் தான் நம்ம இந்த கவர்மெண்ட் பேங்க்கில் கொண்டு போய் இந்த நகைகளை எல்லாத்தையுமே அடமானம் வைக்கிறோம். ஸோ ஒரு மிடில் கிளாஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னா கை கொடுக்கக்கூடியது இந்த நகை கடன் தான். ஸோ அது ஈஸியாக ஒரு கம்மியான வட்டியில் நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுனால தான் நிறைய பேர் இன்னைக்கு அதில் பாதிக்கப்பட்டதுனால அது ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. அண்ட் கனராவில் ஒரு 5 மந்த்ஸ் பிஃபோர் வந்தது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னும் சில பேங்க்ஸில் எஸ்பிஐயில் இன்னும் லைக் இன்னும் ஐஓபி இந்த மாதிரி பேங்க்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா 1 இயர் 9 மந்த்ஸ் இந்த மாதிரி எல்லாமே போயிட்டு தான் இருக்குது. அது ஏன் இப்போ அது பேசு பொருளாக மாறி இருக்குன்னா, மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதுனால தான். இப்போ நான் வட்டி கட்டுறதுக்கு போனதுனால தான் எனக்குமே இப்படி ஒரு ரூல் வந்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுது. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ரூல் அப்டேட் ஆயிருச்சு அப்படிங்கிறது எனக்குமே தெரியல. ஸோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ண போகும்போது தான் இவ்வளோ ப்ராசஸ் இருக்கா, இவ்வளோ அப்டேட் ஆயிருக்கா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுது. ஸோ உடனே அந்த ஜுவல்லை நான் வேற ஒரு பக்கம் அமௌண்ட் ரெடி பண்ணி நான் கம்பேர் பண்ணி பார்த்தப்போ நம்ம வெளியில் வாங்குற கடனை விட இது வட்டி அதிகமாக வர்ற மாதிரி தெரிஞ்சுது. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பக்கம் அமௌண்ட் வந்ததும் அதை உடனே நகையை நான் திருப்பிட்டு வந்துட்டேன். அந்த நகையை திருப்பினதுக்கு அப்பவே இந்த மாதிரி ஒரு அப்டேட் இருக்குது, உங்கள் நியர்பையில் இருக்கிற உங்கள் பேங்க்கில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவும் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுடைய ஃப்ரீ ஆஸில் வேணும்னா வாட்ச் பண்ணி பாருங்கள். இப்போ என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது, ஓல்டு சேஞ்சஸ் என்ன அப்படிங்கிறது இப்போ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ முதல்ல பேங்க்கில் இருந்த ரூல்ஸ் அண்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 75 பைசா 90 பைசா வட்டிகளில் நகைக்கடன் அப்படிங்கிறது உங்களால் ஈஸியாக பண்ணிக்க முடியும். நகையை அடமானத்துக்காக வச்சுக்கிறதுக்கு முடியும். ஸோ சிம்பிளிஃபையாக ரொம்ப ஈஸியாக உங்களால் கொண்டு போய் நகையை பிளெட்ஜ் பண்ண முடியும். நீங்கள் ஜுவல் எடுத்துகிட்டு போகிறீங்க, ஒரு பவுன் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கோ அண்ட் உங்களுடைய பேன் ஆதார் தேவைப்பட்டா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னா கொண்டு போனீங்கன்னா நகை மதிப்பீட்டாளர்கிட்ட உங்கள் நகையை கொடுத்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். லோன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் மாதம் அதுக்கு தேவையான வட்டிகளை நீங்கள் கட்டிக்கிறதுக்கு முடியும். இன்கேஸ் அமௌண்ட்டு எக்ஸ்ட்ரா தேவைப்படுது, நீங்கள் விவசாய கடன் இதெல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அது கூட சேர்ந்து பட்டா அப்படிங்கிறது கொடுக்குற மாதிரி இருக்கும். விவசாயி இல்லை அப்படின்னா நார்மலாக நீங்கள் உங்களுடைய ஜுவல்லை அடமானத்துக்காக கொண்டு போனீங்க அப்படின்னாவே போதும். ஸோ இம்மீடியட்டாக ஒரு 1 ஹவரில் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு பணம் ஆட் ஆயிரும். ஸோ இதுக்கு நீங்கள் மாதம் வட்டி அப்படிங்கிறது கட்டலாம். அந்த 90 பைசா வட்டியை கால்குலேட் பண்ணி ஒரு 200 ரூபாய் வருதுன்னா மாதம் அந்த 200 ரூபாய் கட்டிட்டு வரலாம். இல்லை நான் 6 மந்த்ஸ் ஒன்ஸ் இயர்லி ட்வைஸ் நான் கட்டிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அதுவும் பண்ணலாம். எனக்கு அதுவும் முடியாது, 1 இயர் டைம் இருக்குது, அதுக்குள்ளே நான் நகையும் வட்டியும் அசலும் கட்டி நான் நகையை திருப்பிக்கிறேன் அப்படிங்கிறவங்க பண்ணலாம். எனக்கு அந்த 1 இயர்க்குள்ளே திருப்ப முடியாத பட்சத்தில் அந்த 1 இயர்க்கான இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணி திரும்ப நெக்ஸ்ட் இயருக்கு நான் அடமானத்துக்காக நான் கொண்டு போய்க்கலாம். இதுதான் ப்ராசஸ். நீங்கள் ஜுவல்ல அந்த 1 இயர்க்குள்ளே திருப்புறீங்க அப்படின்னா திருப்பும்போது நகை மதிப்பீட்டாளருக்காக கொடுக்கப்பட வேண்டிய தொகை அப்படின்னு சொல்லி ஒரு சார்ஜஸ் பிடிப்பாங்க. அது பிடிச்சிட்டு இருந்தாங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஆஃப் அமௌண்ட் அப்படிங்கிறது 500க்குள்ளே தான் வரும். ஸோ நீங்கள் ஒரு 1 lakh 2 lakhs இந்த மாதிரிக்குள்ளே வச்சிங்க அப்படின்னா இதுதான் பழைய ப்ராசஸாக இருந்தது. எளிமையான நடைமுறைகள் அப்படிங்கிறது இருந்தது. அப்போவே நம்மளுக்கு ப்ராசஸிங் ஃபீ இவ்வளோ வருமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி தான் இருந்தது. ஓகே, அதை அந்த வேலைக்கானவங்களுக்கான சார்ஜஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பேங்க் சைடில். சரி, ஓகே. இப்போ இதில் என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமா? இப்போ வந்திருக்கிற மிக முக்கியமான ஒரு ரூல் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு வருஷத்துக்குள்ள நகையை கண்டிப்பாக திருப்பி இருக்கணும். இதுதான் அவங்க எதிர்பார்க்கறது. இதுக்கு பேங்க் சைடில் கொடுக்கக்கூடிய தரப்பு என்ன அப்படின்னா,
நிறைய வந்து லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் நிறைய மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ வந்து ஒருத்தர் பேரில் திருப்பி திருப்பி ரெனியூவல் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஆடிட்டிங்க்கு இது வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, நகையினுடைய விலை ஏற்றங்கள் அதிகமாக போயிட்டே இருக்கிறதுனால பேங்க்குக்கு வந்து லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த விதத்தில் லாஜிக் அப்படிங்கிறது எனக்குமே தெரியல. ஏன்னா இவங்க விலை ஏற ஏற அதே சேம் அமௌண்ட்டுக்கு தான் ஏலத்துக்கும் விட போறீங்க. இன்கேஸ் கஸ்டமர் திருப்பல அப்படின்னா கூட ஏலத்துக்கு தான் போக போகுது நகை. பட் இது வந்து பேங்க்குக்கு லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஃபீல்டில் யாராவது இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச டீட்டெயிலை கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்க. ஸோ தெரியாத நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இந்த ஒரு ரீசனும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ 1 இயர்க்குள்ள அவங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே பே பண்ணி ஜுவல்லை வந்து திருப்பணும். அப்படி நீங்கள் திருப்பாத பட்சத்தில் உங்களுடைய பழைய நடைமுறை பிரகாரம் வட்டியை மட்டும் கட்டி ரெனிவல் வந்து பண்ணவே முடியாது உங்கள் அக்கௌண்ட்டில். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 50,000க்கு நகை வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த 50,000ம் அதுக்கான 1 வருஷத்துக்கான வட்டியும் சேர்த்து நீங்கள் வந்து பே பண்ணி அந்த ஜுவல்லை முதல்ல வெளியே எடுக்கணும். எடுத்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் டே ஒரு நியூ அக்கௌண்ட்டாக உங்களுடைய நேம்லேயோ அல்ல உங்கள் வீட்டில் இருக்கிற வேறு யாராவது ஒருத்தருடைய நேம்லேயோ புது அக்கௌண்ட்டாக ஓப்பன் பண்ணி தான் நீங்கள் அந்த நகையை வந்து அடமானம் வைக்கணும். இப்போது இந்த ஒரு நாள் கேப்புக்கு நான் வெளியே அமௌண்ட்டை வந்து ரெடி பண்ணுற மாதிரி வரும். இப்போ நாங்களே வந்து என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, கையில் வந்திருக்கிற அமௌண்ட் ரெடி பண்ண அமௌண்ட் ப்ளஸ் எங்களுடைய சேலரி அமௌண்ட், வீட்டுக்காக சேலரி வந்த உடனே மந்த் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே அதை எடுத்து 2 நாள் ப்ராசஸில் உள்ளே வச்சுட்டு திருப்பி அந்த வந்த அமௌண்ட்டில் தான் நாங்கள் ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கான எங்களுடைய சேலரியை வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்படி தான் ரொட்டேஷனல் போகுது. இப்படி இருக்கிறதுனால ஓகே. பட் பெரிய அமௌண்ட்டாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வெளியே வந்து வட்டிக்கு வாங்க வேண்டியது வரும். ஸோ மக்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே என்னென்னா இப்போ இதுதான். ஸோ இப்போ நீங்கள் வெளியே கடனுக்காக வாங்குறீங்க அப்படின்னா 50,000 வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு 2 ரூபா வட்டி கொடுத்து நான் வாங்கணும். இது 2 ரூபாங்கிறது ரொம்ப நார்மல். சில இடங்களில் கந்து வட்டிகளில் மீட்டர் வட்டி 1 மணி நேரத்துக்கு இவ்வளோ வட்டின்னு வாங்கி நகைகளை மாற்றி வைக்கிற மக்களும் இருக்காங்க. ஏன்னா அவசர தேவைக்காக தான் நம்ம வைக்கிறோம். மொத்த பணமும் நம்ம திருப்பி வைக்கிற அளவுக்கு நம்ம கையில் இருந்தால் அதை வாங்கி கொண்டு வந்து நம்ம வீட்லேயே வச்சுட்டு போயிடுவோம். ஸோ இது வந்து மிடில் கிளாஸ்க்கு மிகப்பெரிய ஒரு இடி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பணம் பெறட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ஸோ வட்டி குறைவு அப்படிங்கிறதுனால தான் நம்ம பேங்க் அப்ரோச் பண்ணுறோம். இப்போ இது இந்த 90 பைசா வட்டிக்காக நான் திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக நான் 2 ரூபா வட்டி 3 ரூபா வட்டி வாங்கி கொடுக்குறேன்னா அப்புறம் எனக்கு இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வருது இல்லையா? ஸோ அதனால தான் இது வந்து இப்போ மக்கள் மத்தியில் ரொம்ப பெரிய பேசு பொருளாக இருக்குது. ஆர்பிஐ வந்து இந்த ரூலை வந்து வித்ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து அந்த நியூஸ் சேனலில் கமெண்ட்ஸில் வந்து கீழே பின் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ எல்லாருமே அதில் பாதிக்கப்பட்டவங்க தான், பாதிக்கப்பட்ட தரப்பில் இருந்து தான் வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இனி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியலை. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல எல்லாம் வந்து மதிப்பீட்டாளர்களுக்கான தொகை அப்படிங்கிறது வந்து கம்மியாக தான் பிடிக்கப்பட்டுட்டு இருந்தது. ஸோ அவங்க வச்சிருக்கிற அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி சார்ஜஸ் வந்து நம்ம பே பண்ணணும். இப்போ ஒரு சிலர் 20,000 வச்சிருக்காங்கன்னா அதுக்கு தகுந்த சார்ஜஸ் வரும். 1,00,000 வச்சிருக்கிறவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான சார்ஜஸ் வரும். இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த மதிப்பீட்டாளருக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை வந்துட்டு ஸ்டாண்டர்டாக ஃபிக்ஸடாக ஒரு அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் மினிமம் அமௌண்ட்லேருந்து 1 லேக் வரைக்கும் நீங்கள் எவ்வளோக்கு வச்சாலும் 1000 ருபீஸ்க்குள்ளே நீங்கள் பே பண்ணணும். இது 1 லேக் வச்சிருக்கிறவங்களுக்கு ஓகே. இப்போ கீழே அடிமட்டத்தில் இருக்கிற 10,000க்கு நான் நகை வச்சிருக்கேன்னா நானும் 1000 ருபீஸ் தான் பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ சார்ஜஸ் வந்து டபுளாக ஹை பண்ணியிருக்காங்க. நான் வந்து முதல் வந்து ஜுவல் வைக்கும்போது 236 ரூபா சம்திங் தான் வந்து வந்தது மதிப்பீட்டாளர் சார்ஜ் அப்படிங்கிறது. பட் இப்போ வந்து நான் ப்ராசஸ் பண்ணும்போது 40,000க்கு 800 ரூபா வந்து பே பண்ணுற மாதிரி வந்திருக்கு. அந்த அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதுவே 1 லேக்குக்கு மேலே நீங்கள் அடுத்தடுத்து போகிற வைக்கக்கூடிய அடமானங்கள் எல்லாத்துக்குமே இந்த 1000 ருபீஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இது வந்து இந்த சார்ஜஸையும் அந்த 90 பைசா வட்டியும் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா 1.5 ரூபா வட்டிக்கு வந்துடும். ஸோ நார்மலாக நம்ம வெளியில் வாங்குற வட்டி கடன் மாதிரியே தான் வருது. ஸோ ஒரு பிம்பம் நம்மளுக்கு என்ன தோணும், பேங்க்கில் வச்சா 90 பைசா வட்டி அப்படிங்கிறது மட்டும் தான் தெரியும். இப்போ இதோட சேர்ந்து நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 1.5 ரூபா வட்டி வந்துடும். ரெண்டாவது அவங்க வந்து பணம் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இப்போ தர்றாங்க. முதல் கொடுத்துட்டு இருந்த தொகைகள் அப்படிங்கிறது வந்து இப்போ இல்லை. ஒரு 80% தர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ முதலையெல்லாம் வந்துட்டு இப்போ தங்கம் விற்கிற ரேட்டுக்கு 66,000 போகுது அப்படின்னா அந்த 66,000ல் 80% பணம் வந்து அடகு நகைக்காக கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ 65, 75 இந்த மாதிரி தான் வந்து தராங்க. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு கம்மி தான். இப்போ மக்கள் எதை கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, பிரைவேட் செக்டாரில் XRY ஏதோ ஒரு கம்பெனியில் நகை அடகுமானத்துக்காக கொண்டு போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு இங்கே 4,500 கொடுக்குறாங்கன்னா அங்கே 5,500 தர்றாங்க. ஸோ ஒரு கிராமுக்கு 1000 ரூபாய் எனக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது. ஸோ இங்கே ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து எதுவுமே இல்லை, டாக்குமெண்ட் சார்ஜஸ் எதுவும் இல்லை.
நான் இதையே கட்டிட்டு போயிடுறேனே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொருத்தர் வந்து என்கிட்ட என்ன ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா, நான் வந்து சொல்லும்போது சொல்லியிருந்தேன், அப்படியே நம்ம கணக்கு பண்ணுனா கூட ஒரு 20 நாளுக்கு ஒரு முறை வட்டி அப்படிங்கிறது மாறுபடும் இல்லையா? இப்ப கவர்மெண்ட் பேங்க்ல வைக்கும்போது 90 பைசா அப்படிங்கிறது 1 இயர்க்கு ஸ்டாண்டர்டான ஒரு வட்டி. அதுவே நீங்க பிரைவேட்ல வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா 20 நாளுக்கு ஒரு முறை வட்டி அப்படிங்கிறது மாறுபடும். 20 நாளுக்கு ஒரு முறை நீங்க வட்டி கட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னா அடுத்த நாள் வந்துட்டு அதே வட்டியை மெயின்டைன் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா இப்ப ரூ. 2 கட்டுற இடத்துல ரூ. 2000 அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே வந்து போகும். அப்ப நாள் வட்டிக்கு போகும்போது வட்டி ஜாஸ்தி தானே அப்படிங்கிறாங்க. அப்படி நான் கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஓகே இந்த ஒண்ணு மட்டுமே நம்ம மைனஸா பார்க்குறோம்ல. நான் வந்து இங்க வைக்கும்போது இங்க 40,000க்கு வச்சேன்னா, அதே நகைக்கு நான் அங்க 50,000 வைக்கிறோம். ஸோ 10,000 எனக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது. இங்க டாக்குமெண்ட் சார்ஜஸ் வந்து எதுவுமே எனக்கு பிடிக்கிறதில்ல. அங்க எனக்கு டாக்குமெண்ட் சார்ஜஸ் வந்து பிடிக்கிறாங்க. ஸோ நான் வந்து ஒரு டிசிப்ளினரா ஓகே நான் வந்து 20 நாளுக்கு ஒரு முறை நான் வந்து வட்டி கட்டிடுறேங்கிறத கரெக்டா ப்ராப்பரா நான் கட்டிட்டேன்னா எனக்கு இது லாபம் தானே அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது அவங்களுடைய சுச்சுவேஷன்ஸ்க்கு ஓகே அவங்களால பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ மக்கள் வந்து இப்போ அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து நகர்றதுக்கு வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்போ ரூ. 2 வட்டி ரூ. 3 வட்டிக்கு வச்சா கூட பிரைவேட்ல வைக்கும்போது 1 இயருக்கு நம்மளால முடியல அப்படின்னா வட்டி மட்டும் கட்டி மாத்தி வச்சுக்கலாம். அசல் கட்ட வேண்டியது இல்லை. ஏன் பேங்க்ல இவ்வளோ நேரம் போய் நிற்கணும் அப்படிங்கிற இது வந்துருச்சு. இப்போ இன்னொரு ப்ராசஸ் என்ன அப்படின்னா ஸ்டார்டிங்ல எல்லாம் ஜுவல் வைக்கிற இடத்துல அந்த ஜுவல் லோனுக்காக இருக்கிற இடத்துலயே கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா கார்டில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத வந்து நோட் பண்ணி நம்மளுக்கு கொடுப்பாங்க. அங்கேயே அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி நம்ம நகை வைக்கிறதா இருந்தாலும் திருப்புறதா இருந்தாலும் அந்த ப்ராசஸை அங்கேயே முடிச்சிடலாம். இப்போ இன்னொன்று வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இப்போ இந்த டேட்டுக்கு எனக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டுங்கிறத செக் பண்ணுறதுக்கு தனி ஒரு கவுண்டர் வந்து போட்டிருக்காங்க. நான் அந்த கவுண்டருக்கு போய் தனியாக க்யூவில் லைனில் நின்று செக் பண்ணி வாங்கிட்டு வந்து திருப்பியும் இந்த லைனில் நான் வரணும். இப்போ நான் முதலாளாக வந்துட்டேன்னா கூட இவர்கிட்ட பேசிட்டு நான் அங்கே போகிறதுக்குள்ளே கூட்டம் திரும்பி வந்துடும். இங்கே வரதுக்குள்ள மறுபடியும் நான் ஃபர்ஸ்ட்லேருந்து க்யூ வந்து ஃபார்ம் பண்ணி நான் போகணும். இப்போ இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஹெவி ஆயிடுச்சு. ஒருவேளை ஜுவல் திருப்புறேன் அப்படின்னா கூட இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணால் மார்னிங் டைம்லேயே நம்ம வாங்கிட்டு வரலாம். இப்போ அதுவும் வந்து போயிருச்சு. இப்போ வந்து அவங்க பேங்க் சைடு என்ன சொல்கிறாங்கன்னா மார்னிங் ஒரு டைம் ஆஃப்டர்நூன் ஒரு டைம் தான் உள்ள லாக்கருக்கு வந்து அலோடு எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நான் காலையில் 10 மணிக்கே கொண்டு போய் நான் அமௌண்ட் பே பண்ணி பில் எல்லாமே செட்டில் பண்ணிட்டேன் அப்படின்னா கூட நான் ஜுவல்லை ரிட்டன் வாங்குறதுக்கு என் கையில் வாங்குறதுக்கு மறுபடியும் நான் மதியம் ஒரு டைம் வந்து நான் போகணும். திருப்பி நான் ஒரு வேளை வைக்கிறேன் புதுசாக ஒரு நகையை வைக்கிறேன் அப்படின்னா வச்சிட்டேன்னா கூட எனக்கு அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிறதுக்கு 1 டே ஆகுது. எனக்கு வந்து நைட் டைம் ஈவினிங் டைம் இந்த மாதிரி தான் வந்து அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகுது. சில சம்டைம்ஸ் எனக்கு வந்து ஒன்ஸ் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அமௌண்ட் வந்து கிரெடிட்டடாக ஆகவே இல்லை. சரி நாங்கள் ஈவினிங் ஆயிரும் நைட் ஆயிரும் சம்டைம்ஸ் 5 மணி 6 மணிக்கு மேலே ஆயிரும் ஆட் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ எமர்ஜென்சிக்காக தான் அதை வச்சுருந்தோம். ஸோ இப்போ அது மறுபடியும் இல்லை அப்படிங்கிறதுனால திருப்பி அடுத்த நாள் காலையில் நான் மறுபடியும் பேங்க்குக்கு போய் கேட்குறேன். உங்களோடது ஒரு டாக்குமெண்ட் வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. இப்போ நான் போய் கேட்குற வரைக்கும் அது அவங்களுக்கு தெரியல. ஸோ பேங்க் ஓப்பனிங் ஆகிற அந்த டைம்லேயே நான் போய் உட்காந்து கேட்டதுனால மறுபடியும் எனக்கு ஆனது வந்து பார்த்தீங்கன்னா அப்போவும் நான் மார்னிங் ஏர்லியராக போயுமே மதியம் தான் வந்தாச்சு. ஸோ இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது ரொம்ப மக்களை வந்து அலக்கழிக்கிற மாதிரியான ப்ராசஸ் வந்து வந்துருச்சு. ஒரு ஜுவல் நம்ம வைக்கணும் அப்படின்னாலும் 2 நாள் மினிமம் நான் பேங்க்குக்கு போகணும். ஜுவல்லை உள்ளேருந்து நான் எடுக்கணும் அப்படின்னா கூட 2 நாள் வந்து நான் பேங்க்குக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரியான ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. அதுவும் நீங்கள் வைக்கக்கூடிய அடமான கடனில் வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே அந்த ப்ராசஸிங் ஃபீ அப்படிங்கிறது வந்து பிடிச்சிட்டு மீதி அமௌண்ட் தான் உங்களுடைய அக்கௌண்ட்டில் ஆட் ஆகும். கேஷாக வாங்கினீங்கன்னா கையில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் இப்போதைக்கு போயிட்டுருக்கிற ஓல்டு மெத்தட் அண்ட் நியூ மெத்தட் அப்டேட் பண்ணி இதை வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இதை பற்றி என்ன உங்களுடைய ஃபீல் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய எல்லா கருத்துக்களையுமே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நீங்கள் என்ன பேங்க்கில் வந்து இந்த மாதிரி ஜுவல் வந்து பிளெச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ அதில் என்ன மாதிரியான அப்டேட் கொடுத்துருக்காங்க, அது உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கா இல்லை உங்களுக்கு அலக்களிக்கிற மாதிரி தான் இருக்கா அப்படிங்கிற உங்களுடைய எல்லா கருத்துக்களையுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றவங்களுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னா மக்கள் முடிஞ்ச வரைக்கும் நகைகளை வந்து திருப்புகிறதுக்கு பாருங்கள். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஏன்னா மிடில் கிளாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடியதே இதுதான். அதனால தான் நம்ம கொண்டு போய் அங்கே வைக்கிறோமே. ஸோ இப்போது இதில் வந்துட்டு ஒரு விஷயங்களை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச டிப் நான் சொல்கிறேன். பிரின்சிபல் அமௌண்ட்டை எப்பெல்லாம் உங்கள் கையில் இருக்கோ அப்பெல்லாம் நீங்கள் வந்து அக்கௌண்ட்டில் வந்து கட்டிடுங்க. ஒவ்வொரு பேங்க்குக்குமே எப்படியும் ஒரு ஆப் வந்து தனியாக இருக்கும். அதை ப்ளே ஸ்டோரில் உங்ககிட்ட கேட்டு பின் செட் பண்ணி லாகின் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் கவுண்டரில் கொண்டு போய் கட்டினீங்கன்னா 1000 ருபீஸ்க்கு மேலே இருந்தால் தான்
பிரின்சிபல் அமௌண்ட்டை வந்து பே பண்ணுறதுக்கு முடியும். உங்களால் 3000 5000 சேர்ந்ததுக்கப்புறம் தான் கட்ட முடியும். அதுக்கு நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக பேங்க்கில் போய் நின்று க்யூவில் நின்று கட்டணும். பட் அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு அக்கௌண்ட்டை மட்டும் அந்த ஆப்பில் இருந்து நீங்கள் லாகின் மட்டும் பண்ணி உங்கள் மொபைலில் வந்து வச்சுக்கோங்க. எப்பெல்லாம் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து பணம் இருக்கோ, 100 ரூபாய் 500 ரூபாய் 1000 ரூபான்னு நீங்கள் எப்போ இருக்கோ அது எல்லாத்தையுமே பிரின்சிபல் அமௌண்ட்டில் கட்டிட்டு வந்துருங்க. ஸோ பிரின்சிபலில் கொஞ்சம் கொஞ்சமாக மைனஸ் ஆகிட்டு வந்துடும். முதல்ல எல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட்டை முதல் பே பண்ணிடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்ட்ரெஸ்ட்டில் ஃபோக்கஸ் வந்து பண்ணாதீங்க. ஏன்னா 1 இயருக்கு எப்படியும் ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட்டு தான், அது வந்து மாறப்போகிறது கிடையாது. 90 பைசா அப்படிங்கிறது மாறப்போகிறது கிடையாது. ஸோ பிரின்சிபலை எவ்வளோ சீக்கிரமாக உங்களால் குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து குறைச்சிக்கோங்க. இப்போ ஒரு 40,000க்கு வச்சுருக்கீங்கன்னா 2000 கிடைக்கும்போது 1000 கிடைக்கும்போது 5000 கிடைக்கும்போது நான் அப்போல்லாம் பிரின்சிபல் அமௌண்ட்டில் கட்டிட்டு வந்துடுங்க. இது ஜுவல் வந்து புதுசாக சேமிக்கிறதுக்கு தங்கமயிலில் போத்தீஸில் எல்லாம் சேவ் பண்ணுற மாதிரி இதில் வந்து கடனை அடைக்கிறதுக்காகவும் நீங்கள் சேமிச்சுக்கோங்க. ஸோ அதை குறைச்சிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ கொண்டு போய் இன்ட்ரெஸ்ட் வந்து பேங்க்கில் வந்து பே பண்ணிட்டு வந்துடுங்க. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் பெஸ்ட்டானவே. உங்களுடைய பிரின்சிபலை குறைச்சிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாவே மந்த் எண்டில் ஏதாவது அந்த 1 இயர் கழித்து நீங்கள் அந்த நகையை திரும்ப எடுத்து மறுபடியும் மீட்டு வைக்கணும் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 10,000 குறைஞ்சிருந்தா கூட, ஒரு 40,000க்கு 10,000 குறைஞ்சிருந்தா கூட 30,000ங்கிறது கொஞ்சம் பெரட்டிக்கலாம். ஸோ அதனால நீங்கள் இந்த மாதிரி வந்து ப்ராசஸ் வந்து பாருங்கள். பிரின்சிபலை குறைச்சிருங்க முடிஞ்ச வரைக்கும். இதுதான் சொல்யூஷன். இதை தாண்டி மக்களுக்கு இது ரொம்ப ட்ரபிளாக இருக்குன்னா கண்டிப்பாக இது வந்து பேசப்பட வேண்டிய ஒன்று, இது மாற்றப்பட வேண்டிய ஒன்று. இன்னும் இந்த மாதிரியான நிறைய தகவல்களுக்கும் நியூஸ் அப்டேட் ஆகிறதுக்கும் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.